மக்களே, நடக்கிற விடயங்களை பார்க்கக்குள்ள நான் பல தடவை நான் சொல்லியிருப்பேன், பிக் பாஸ் அப்படின்றது ஒரு பாடம் அப்படின்னு. பொதுவா நம்ம நேர்மையா ஒரு விடயத்தை உழைச்சோம்னா இல்ல நேர்மையா ஒரு வெற்றியை பெற்றோம் அப்படின்னா நம்ம பயப்பட தேவையில்லை, அந்த வெற்றி நமக்கு தான் அப்படின்ற மாதிரி ராஜா மாதிரி அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். ஆனா அதுவே நம்மள ஒரு பித்தலாட்டத்தை பண்ணிட்டோம்னா அது நிலைக்காது. ஒரு அல்ப சந்தோஷமா தான் இருக்கும். ஒரு நாளைக்கு இல்ல கொஞ்ச நேரத்துக்கு நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி நம்ம அப்படியே சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனா அந்த உண்மை எப்படியுமே வெளியில வரைக்கும் அந்த வெற்றி நம்மளது இல்லாம போயிடும். இல்ல நம்ம பித்தலாட்டம் ஏதாவது பண்ணியிருந்தோம்னா இவன் உண்மையிலே வெற்றி இல்ல, இவங்க தான் உண்மையான டிசர்விங் அப்படின்னு அந்த நம்ம வெற்றி பெற்றா கூட அதை நம்மளால என்ஜாய் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். பாக்குறவன் போற இடம் எல்லாமே, அடே நீ பித்தலாட்டம் தானேடா பண்ண, டே நீ பார்த்தேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்ப இதுதான் நேர்மைக்கு இருக்கிற பவர். சரிங்களா? இந்த செல்லுமிடமெல்லாம் நேர்மையா இருப்பவர்களுக்கு, நேர்மையானவர்களுக்கு கிடைக்கின்ற வெற்றி வாழ்க்கை ஃபுல்லு தான் நிலைத்திருக்கும் அப்படி என்பது இந்த பிக் பாஸ் 8 மூலம் ஒரு பாடமா இருக்கு. சரி, இந்த வீடியோல நம்ம பார்க்க போற விடயம் முத்துக்குமரன் அவர்கள் சொன்னதை செய்தார். சரிங்களா? அது பல தடவை பண்ணியிருக்காரு. இந்த வாரம் அவர் சொன்னதை செஞ்சது ஒரு வீடியோ எடிட்டிங் ஒன்று பார்த்தேன், சும்மா கூஸ் பம்ஸா இருந்துச்சு. ஒரு டீச்சர் தான் எடிட் பண்ணி போட்டிருந்தாங்க. அவங்க சொன்னது என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நான் எடிட் ஒன்று பண்றேன், அது முத்துக்குமரன் தம்பிக்காக நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி முகப்புத்தகத்தில் போட்டிருந்தாங்க. அது என்னுடைய மாணவர்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக சனிக்கிழமை வகுப்பு கொடுக்குறாங்க, 7வது 6வது படிக்கிறவங்களுக்கு. அப்ப அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவாக்காக நான் எடிட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் முகப்புத்தகத்தில் ஷேர் பண்றேன் அப்படின்னு இருந்தாங்க. அது என்ன விடயம் அப்படின்றத பார்த்துடலாம். அடுத்தது ராயனோட வெளியேற்றத்துக்கு காரணம். சரிங்களா? ஏன்னா நான் சொல்றேன், சில பேர் சில கேள்விகள் கேட்டாங்க, அதுக்காக நம்ம போட்டுருவோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் முத்துக்குமரன் ஆரம்பத்திலிருந்தே முத்துக்குமரன் அவர்கள் பண்ணுகின்ற விடயமா இருக்கட்டும், பேசுகின்ற விடயங்களா இருக்கட்டும், அவருடைய தன்னம்பிக்கையா இருக்கட்டும், கடவுள் பக்தியா இருக்கட்டும், அவருடைய சாப்பாட்டுக்கு, அவருடைய அம்மாவுக்கு, அவர் யோகாசனம், அவருடைய நண்பர்களுக்கு, கடவுளுக்கு அப்படின்னு அவர் ஒருத்தரை மதிக்கிறது, உண்மையா இருக்கிறது அப்படின்னு பார்க்கின்ற வளர்கின்ற பிள்ளைகளுக்கும் இளைஞர்களுக்கும் முத்துக்குமரன் சிறந்த முன்னுதாரணம். பிக் பாஸ் அப்படின்றதே ஒரு படிப்பினை. சரிங்களா? அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம 24 மணி நேரம் பார்க்கிறோம்னா அதுல நல்ல பாடங்களை நம்ம குடும்பங்களா பார்க்கக்குள்ள நமக்கு எடுத்துக்கிறது தான் இது. சரிங்களா? இதுதான் கமல்ஹாசன்ல இருந்து சல்மான் கான் வரைக்கும் சொல்லுகின்ற ஒரு விடயம் பிக் பாஸ்னா என்ன அப்படின்னு. சரி, அப்படி இருக்கக்குள்ள முத்துக்குமரன் அவர்கள் இந்த வாரம் படிப்பித்த பாடம் என்ன அப்படின்னா, இந்த டாஸ்க் ஆரம்பிக்கக்குள்ள அவருக்கு 2 நாள் செவ்வாய்க்கிழமை வரைக்கும் 0 பாயிண்ட்ல இருப்பாரு. இப்ப அந்த டாஸ்க் முடிஞ்சோன்னு அவர் தான் வின்னர் அப்படின்ற மாதிரி வருது. எப்படி இருக்கு? விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. அந்த ஆசிரியர் போட்டிருந்தாங்க, பொதுவா இதெல்லாம் பாடக்கதைகள் தான் பார்ப்போம். ஒருத்தன் இங்க இருந்தான், அதுக்கப்புறம் துரத்துக்கிட்டு போறான், வாழ்க்கையில ஜெயிக்கிறான் அப்படின்றத நம்ம கதை புத்தகங்கள்ல படிப்பினைகள்ல படிப்பிச்சிருக்கோம். இங்க பிக் பாஸ்ல முத்துக்குமரன் பண்ணி காமிச்சார் அப்படின்னா அது சாதாரண பண்ணி காமிக்கல. அவருக்கு அந்த 0 பாயிண்ட் இருக்கக்குள்ள முத்துக்குமரன் அவர்கள் நொந்து போய் இருப்பாங்க. அப்ப மஞ்சரி ஜாக்லின் போய் நக்கல் அடிக்கிற மாதிரி கேட்கக்குள்ள அவர் சொல்வாரு, நான் வின் பண்றேன், தோக்குறேன், அது என்னுடைய எண்ணம் இல்ல, என்ன நம்பி ஓட் போடுறாங்கல்ல, இந்த முத்துக்குமரனுக்காக சில பேர் சப்போர்ட் பண்றாங்கல்ல, இந்த முத்துக்குமரன் யாருன்னே தெரியாத ஒருத்தனுக்காக பாக்குறாங்கல்ல, அவங்கள நான் கவலைப்பட வச்சிடக்கூடாது, அவங்களுக்கு நான் ஓட் அப்படின்னு நிரூபிக்கணும், அவங்களுடைய நேரத்தை செலவழிச்சு எனக்காக ஒதுக்குறாங்கல்ல, அவங்களுக்காக நான் என்னோட உயிரை கொடுப்பேன், அவங்களுக்காக என்னுடைய பார்ட்டிசிபேஷன் இருக்கும், விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டு அடுத்த நாள்ல இருந்து அடிச்சு இன்னைக்கு வின்னர் என்ற அளவுக்கு வந்திருக்காருன்னா இது ஒரு படிப்பினை. இது பழகின்ற பல இளைஞர்களுக்கு ஒரு படிப்பினை. தம்பி கைவிட்டுறாதடா, உன்னால முடியுண்டா அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் பண்ணி காமித்திருக்காரு. இதுதான்டா உண்மையான பிக் பாஸ், இவர் தான் உண்மையான வின்னர். சபாஷ், வேற மாதிரி இருக்குல்ல? சோ அப்ப அந்த ஆசிரியரோட அந்த இதெல்லாம் அவங்களோட வாய்ஸ் ஓவர்ல தரமா இருந்துச்சு. சிறப்பு மக்களை, இன்னைக்கு 3 மணி கிளாஸ்ல இதுதான் ஒரு பாடமா இருக்கும் அப்படின்றாங்கல்ல. முத்துக்குமரனை இந்த பிக் பாஸ் 8 தமிழ் என்ற ஷோ வச்சு அங்க போன முத்துக்குமரன் என்ற இளைஞரை ஒரு பாடமாக ஒரு ஆசிரியர் படிப்பிக்கிறாங்க அப்படின்னா முத்துக்குமரன் சிறப்பு எவ்வளவு தூரம் இருக்கு. இது ஒரு விடய மக்களை. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, ராயனோட வெளியேற்றதுக்கு காரணம் பல காரணங்கள் இருக்கு. உண்மையா இது தெலுங்கு பிக் பாஸா இருந்தா ரெட் கார்டை கொடுத்து அனுப்பிடுவாங்க. பட் நம்ம தமிழ் பிக் பாஸ் இன்னும் அந்த அளவுக்கு வரல. சரிங்களா? பாவம் பாக்குறது அப்படின்ற விடயங்கள் இருக்கு. பிக் பாஸை பத்தி தப்பா பேசுனது,
பிக் பாஸ் கமிட்டியை பத்தி தப்பா பேசினது, பிக் பாஸ் செலக்ஷனை பத்தி தப்பா பேசினது, பிக் பாஸ் கொடுக்கிற டாஸ்கை பத்தி தப்பா பேசினது, பிக் பாஸ் செலக்ட் பண்ண போட்டியாளர்கள் பேச்சாளர்கள் வரக்கூடாது அவர்கள் அப்படின்னு இவர் சொன்னது. இவர் வந்து போட்டியாளர்களை அட்டாக் பண்ணல, பிக் பாஸ் கமிட்டியை அட்டாக் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் விதிமீறல்கள். இதுக்கு சம்பளத்தை கட் பண்ணி ரெட் கார்டை கொடுத்து வெளியில அனுப்பலாம். சரியா? சோ அப்படி இருக்கிற சில பேர் என்னோட சண்டைக்கு வராங்க. ராயன் வந்து ஓட்டிங்ல இப்படி அடே அது ஓட்டிங் கூட பிச்சலாட்டா, ஓட்டிங் கூட அது மிஷின் தான் போட்டு கொண்டிருக்கு. அங்க ஹாஸ்டல்ல அவருக்கு ஓட் வந்து கம்மி தான், கடைசியில இல்ல கம்மி தான், ரெண்டாவது எல்லாம் இல்ல ஹாஸ்டார்ல. சரியா? சோ இப்படி பாக்க ராயனுக்கு நான் சொன்ன தகவல்களின் படி 5 ரெட் கார்டு போயிருக்கணும். சோ குறும்படத்தோட நிப்பாட்டிட்டாங்களா அப்படின்னு தெரியல, குறும்படம் பிளஸ் எவிக்ஷனான்னு தெரியல. குறும்படத்தோட நிப்பாட்டி டிக்கெட் ஃபினாலே பறிச்சிருந்தா சந்தோஷப்படுகிறா, கேள்வியெல்லாம் கேட்காதீங்க. இந்த வாட்டி தப்புனாலும் அடுத்த வாரம் அனுப்பிடுவாங்க. சோ இதுதான் ராயனோட எவிக்ஷன் டாக் இப்ப போகுதுல, அதுக்கான காரணம். சொல்ல போனா உண்மையிலேயே ராயனுக்கு 5 ரெட் கார்டு கொடுத்துருக்கணும். பாப்பா என்ன நடக்குது அப்படின்னு. சோ இது வந்து இந்த வீடியோல பேச வந்த விடயங்கள். மக்களே, நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. நன்றி.